இப்போ சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருக்கு. இப்போ இதுதான் அப்ரூவல் பாடி. எதுக்கு அப்படின்னா, ஒரு டெவலப்மெண்ட் நடக்குது, பெரிய கேட்டட் கம்யூனிட்டி பில்ட் பண்றாங்க. இப்போ அதுக்கு அப்ரூவல் வாங்கணும். பட் இவங்க கொடுக்கக்கூடிய அப்ரூவல் டிலே ஆகி அதனால ஹோம் பையர்ஸ் அந்த ஃபிளாட்டோ பிளாட்டோ அவங்களுக்கு கைக்கு வர்றதுக்கு டிலே ஆகுது அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு காம்பன்சேஷன் இந்த டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்குள்ள சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. இப்போ ஒரு பிளாட் வாங்குறோம், ஒரு வீடு வாங்குறோம்னா அந்த ஹோம் பையர்ஸ் ஒரு லோன் போட்டு தான் அந்த ஃபிளாட்டை வாங்குறாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த தகுந்த நேரத்தில் அந்த பிளாட்டோ ஃபிளாட்டோ டெலிவர் ஆகணும். பட் அது டெலிவர் ஆகாமல் டிலே ஆச்சுன்னா அவங்க இஎம்ஐ கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அவங்க கைக்கு வராத ஒரு பொருளுக்கு இஎம்ஐ கட்டுறதுங்கிறது நியாயம் இல்லை. ஆனால் அது ஏன் டிலே ஆகுது? அந்த டிலேக்கு காரணமான அந்த ப்ரொமோட்டர்ஸோ இல்லை அந்த டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸோ they have to compensate to the home buyers.